ஒன் பஞ்ச் மேனோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 6ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சைட்டாமா குளிச்சு கிளம்பி ரெடி ஆகி எல்லாம் கிளம்பிட்டு இருப்பான். என்னதான் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே நீ பாதி மான்ஸ்டர் தான். ஆனால் எனக்கு என்னன்னா நீ பாதி மான்ஸ்டராக இருந்தா கூட ரோவோட ஹீட்டே தாங்கிட்ட பத்தியா? உண்மையிலே ஆச்சரியமா தான்டா இருக்குது. நான் உன்னை பயங்கரமா வளர்க்குறேன். என்ன சொல்ற? நீ என்ன வளர்க்க போறியா? என்ன அந்த டெலிகைனசிஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்க போறியா? இந்த சைக்கிக்கோ இல்ல மார்ஷல் ஆர்ட்ஸோ உனக்கு சொல்லி தர போறது இல்ல. சீக்கிரட்டான மான்ஸ்டரா மாறுது எப்படி அப்படிங்கறத பத்தி சொல்லி தர போறேன். ஹியூமன்ஸ் பல தடவை சாக அவங்களோட பாடி அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட தாண்டி போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். ஆனா இது என்னதான் உனக்கு சிம்பிளா தெரிஞ்சா கூட இது நீ நினைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது. ஒவ்வொரு தடவையும் உன்னோட பாடியா இருக்கட்டும், உன்னோட மைண்டா இருக்கட்டும், பயங்கரமான வலியை அவனுக்கு கொடுக்கும். உன்னோட மூளை என்ன பண்ணணும்னா அவனோட இன்டெலிஜென்ட்டை பொறுத்து அதை தடுக்க ட்ரை பண்ணும். அப்படி ஒரு தடுத்துருச்சு அப்படின்னா நீ லோ லெவல் மாஸ்டரா மாறத்து கூட வாய்ப்பு இருக்கு. நல்லா தான்டா பேசுற. நீ பேசுறத பார்த்தா எக்கச்சக்கமா டெஸ்ட் பண்ணிருக்க போல இருக்கு. எக்கச்சக்கமா என்னன்னே தெரியாம பண்ணிருக்கேன். சொல்ல போனா எத்தனை பேர் அப்படிங்கறத மறந்த அளவுக்கு பண்ணிருக்கேன். உண்மைதான். லாஸ்டா ஹியூமன் எப்படி மான்ஸ்டரா மாத்தது அப்படிங்கிற வித்தியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்னதான் இப்படி பண்ணிருந்தாலுமே அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு தடவை மாறினவனுங்க அதே லெவல தான் இருக்கானுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அவங்களோட பவரோட லிமிட் என்னால உடைக்கவே முடியல. அவங்களுக்கு குரோத்தாவும் வளர்க்க முடியல. ஒரு மான்ஸ்டரை இன்னொருத்தருக்கு சாப்பாடா போட்டு பார்த்தேன். 2 பேத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தேன். அவங்களோட பிளட்டை ஒன்னா கலந்து பார்த்தேன். அவங்களோட செல்ல ஒன்னா கலந்து பார்த்தேன். என் மைண்டுக்கு வர எல்லாத்திலயும் பண்ணி பார்த்துட்டேன். என்ன சொல்லணும்னா அவங்க கோவப்படுறாங்களே அதை ஆம்பிளிஃபை பண்ணி கூட பார்த்துட்டேன். ஆனா என்ன பண்ணாலுமே வேலைக்கே ஆகல. போக போக நான் உன்னை கண்டுபிடிச்சேன். சாவது மூலியமா அந்த சாவியை ஓவர் கம் பண்றது மூலியமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அண்ட் இது நம்ம growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட பவருமே பயங்கரமா எட்டி கொடுக்கும். ஆனா நான் இதையுமே பல பேருக்கு பண்ணி பார்த்தேன். என்னதான் எத்தனை தடவை பண்ணி பார்த்தாலுமே டிராகனை தாண்டறப்ப செத்து போயிடுறானுங்க. டிராகன் லெவல் கூட நிறைய பேர் வரதே கிடையாது. எப்படியே போயிட்டு இருக்கப்ப ஃபைனலா நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சேன். அதுல நான் சக்சஸுமே பண்ணேன். உன்னைய பார்த்தா ஹியூமன் மட்டும் தெரியலையே. ஹியூமன் சைடை விட்டுட்டு இருக்கியா? இப்போ விட்டா கூட எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சிருவ போல இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, லார்டு ஒரோச்சி தான். உன்னைய பாக்குறப்ப அவரோட பயங்கரமா தெரியுது. நீனு ராயடி போய் சண்டை போட்டப்பே உன்னோட அடுத்த வாழை நீ உடைச்சிட்ட. நீ மான்ஸ்டரா மாறுது ரொம்ப ஸ்லோவா தான் ப்ராசஸ் ஆகுது. ஆனா கண்டிப்பா சொல்றேன் வேகமா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நடக்கும். என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம ஃபாலோ பண்ணு. உன்னை பயங்கரமா சொல்ல போனா லார்டு ஒரோச்சிக்கு ஈக்குவலான ஒரு பவர்ல உன்னை உட்கார வைக்கிறேன். என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் கை கோப்போமா? இந்த ஹீரோ அசோசியேஷனை உடைச்சு நம்மளோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல நடனாட்டுவோம். என்னடா சொல்ற? உன்னோட கனவை உன்னோட எல்லாத்தையும் ரியாலிட்டியா நான் மாத்துறேன். உன்னைய மட்டும் ஆளுங்களை பாக்குறப்ப கொய்யார அடிச்சு துவைக்கணும் போல இருக்குடா. தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ எப்ப என் கண்ணில் பட்டியோ அப்பயே என்னால முடியாது அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. உன்னைய மட்டும் கேவலமான ஒருத்தனை பாக்குறப்ப ரத்தம் நம்ம அப்படி துடிக்குது. உன்னைய மட்டும் ஆளுங்களை அடிச்சு துவைக்கணும் போல தோணுதுடா. உன்னால கை கால கூட ஆட்ட முடியல. நீ எல்லாம் இப்படி பேசலாமா? இந்த போட்டு அவன் கையவே உடைச்சிருவான். என்னோட சைக்காட்டிக் பவர் அப்படிங்கிறது நீ நினைக்கிறது ரொம்ப பயங்கரமானது. இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் எஸ்பரான ஃபுபிகி ஏன் டார்ஸ்மாக்கிய விட என்னோடது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுக்கு வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு நான் பழகிட்டு இருக்கேன். எப்படியா நீ நவுற? என் வகையில சொல்லணும்னா சண்டை போட துடிக்கிறேன் போல இருக்க. என்னோட எபிலிட்டி அப்படிங்கிறது நான் நினைச்சதோட ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. போக போக பார்த்தா கட்டுப்படுத்துறது ஈஸி இல்ல போல இருக்கு. இப்ப பாரு உனக்கு வழிதான் என்ன நான் காட்டுறேன் அப்படின்னு இருக்கிற கல்ல எடுத்து இவன் மேல போட ஆரம்பிப்பான். பட் நம்ம ஆள் எல்லாத்தையுமே அடிச்சு துவைச்சிட்டு இருப்பான். வர எல்லா கையுமே உடைச்சிட்டு இருப்பான். என்னடா என்ன வரதுட்டியா? உன்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீலாம் மான்ஸ்டர் அசோசியேஷனோட ஆபீசர்னு சொல்லிக்காத. எனக்கு சிரிப்பா வருது. நீ எப்ப அந்த கள்ளத்துக்கு என் மேல போட்டியோ அப்பயோட வீக்னஸ கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையா சொல்லட்டுமா? உன்னால ஒரு சமயத்துல ஒரு விஷயத்த தான் பண்ண முடியும், இன்னொரு விஷயத்த பண்ண முடியாது. இங்க இருக்கிறதுல நார்மலா இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். உன்னைய மட்டும் சின்ன மாஸ்டரா என்னைய மாதிரி ஒரு ஜீனிஸ்ட மோதுறதா? உன் லக்கு முடிஞ்சிச்ச போல இருக்கு. மறந்தே போயிட்டல. நீ தான் இந்த மான்ஸ்டர் அசோசியேஷனோட பிரெயின் மாதிரி. உன்னைய மட்டும் நான் அடிச்சேன் அப்படின்னா இந்த மான்ஸ்டர் அசோசியேஷனே இல்லாம போயிடும். இதுக்கப்புறம் வேட்டதான். நான் அதை ஈஸியா முடிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஹீரோஸ் வர ஆரம்பிச்சுட்டானுங்க. உன் கூட சண்டை போட்டு என் ஸ்டாமினா வேஸ்ட் ஆக கூடாது இல்லையா? லார்டு ஒரோச்சி இவனா நீங்க பாத்துக்கிறீங்களா? இதை போட்டு திடீர்னு ஒண்ணு அப்படியே பறந்துகிட்டு வரும். அப்படியே நம்ம காதை பிடிச்சி இருக்க. சரி அப்புறம் பாப்போமா?
அப்படியே ஒரு அழுத்தம் பாருங்க. நம்ம காராவில வலி தாங்கவே முடியாது. அவனை பார்த்தா இருப்பான் 100-150 அடிக்கிட்டே இருப்பான். லார்டு உரைச்சி அவனை ரொம்பலாம் அடிச்சு துவைக்காதீங்க, அவன் எனக்கு உயிரோட வேணும். அப்படியே அவனை விட டம்மானு கீழே விடுவான். இவ்வளவு அடிபட்டு எந்திரிக்கிற, உனக்கு இந்த அளவுக்கு சந்தி எங்க இருந்து கிடைச்சிச்சு? வெல் நாத்தடைக்க இந்த போட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவன் கையை அப்படியே தரையில குத்தி டமால் எந்திரிச்சு நிப்பான். அப்படியே அண்ணாக்க பார்த்தா வேகமா கொம்பு வச்சு அடிக்க வருவானா, இவன் டக்குன்னு டாஸ் பண்ணிடுவான். சடனா அப்படி ஒரு திருப்பி விட நம்ம காதாவோட ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே செவுத்துல தூக்கி சொருவ லார்டு உரைச்சு ஃபர்ஸ்ட் மாறினப்ப அவரோட கொம்பு தான் ஃபர்ஸ்ட் முளைச்சிச்சு. அது ரொம்ப வெயிட்டா இருக்கும், ஆனாலுமே பிளெக்சிபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஆனா போக போக அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பழகிட்டாரு. ஏன்னா இதுலயும் எந்திரிச்சு நிக்கிறானா, இதெல்லாம் கேட்கறதுங்க டைம் இல்ல. என்னோட உடம்புல சின்னோண்ட ஒரு ஓட்டையை போட்டா என்ன வேணா பேசுவியா? இந்த புட்டி இவனா ஒரு மார்க்கமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பான். இவனோட கும்பு டைரக்டா இவனை நோக்கி வர இவன் மார்ஷல் ஆர்ட்ஸை போட்டு எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருப்பான். வேக வேகமா அடிச்சிட்டு இருக்க திடீர்னு மாடியில குதிச்சிருவான். அங்க பூந்து இருக்கிறவங்களை வெட்டி விட்டு ஓடிட்டு இருப்பான். பட் நம்ம உரைச்சி சும்மாவே இருக்க மாட்டான். இவன் கொம்பை வச்சு அங்கேயுமே மண்டா திடீர்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா இவன் ஸ்பீடா மாறிக்கிட்டே இருக்கான். நம்ம கால வேக வேகமா ஓட அங்கிட்டு ஓடுவான், இங்கிட்டு ஓடுவான், இங்கிட்டு ஓடுவான்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ ஓடிட்டு இருப்பான். பட் ஸ்டில் நம்ம உரைச்சி விடவே மாட்டான். வேற வழியே இல்ல, டாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா வேற எங்கேயுமே போக முடியாது, வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சடனா அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு வேகமா மூஞ்சி பக்கத்துல வந்து இவன் முன்னாடி ஹியூமனா இருந்தவன் தான். இவனோட ஆர்கன் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இவன் ரொம்ப சிம்பிளான பெரிய டார்கெட் தான் அப்படின்னு ஒரு குத்துலான்னு போக வாயை திறப்பாம பாருங்க. இது என்ன வாயை என்னடா இதுங்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அப்படியே கடிக்க நம்ம கால என்ன பண்ணுவான், அந்த பல்லு இருக்குல்ல லிட்டரலா அந்த பல்லுல ஜம்ப் அடிச்சு வெளில வருவான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் காலு கை என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாம்பு மட்டும் உதிர ஆரம்பிக்கும். அவனை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். லிட்டரல் மான்ஸ்டர் மாதிரியே இருப்பான். ஏன்னா இது முதல்ல ஒரு நாய், இப்ப மண்புழுவா. இந்த புகட்ட அப்படியே வாயில இருந்து நெருப்பா அப்படியே கக்க வர ஆத்தாடி அப்படின்னு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு போலாம் ட்ரை பண்ணுவான். இந்த போட்டு எல்லா நெருப்பியும் அவன் மேல கக்க நம்ம கேர அவன் பவரை போட்டு எப்படியே தடுத்துருவான். இந்த போட்டி டைரக்டா எல்லாத்தையுமே நம்ம காலம் வாங்கிட்டு இருப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இந்த அளவுக்கு பயங்கரமான டெம்பரேச்சர்லயும் இவன் தாங்கிட்டு இருக்கானா. தட்டமே அப்படியே நெருப்பு கொழும்பு மட்டும் அப்படியே பத்திக்கிட்டு எரியும், லைக் உருகி ஊத்திட்டு இருக்கும் தரைய. அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அவ்வளவு ஹையா இருக்கும். நம்ம உரைச்சிய பாக்கிறதுக்கே செம்ம பயங்கரமா இருக்கும். லிட்டரலா இவன் விடுற அந்த ஃபிளேம் அப்படிங்கிறது அந்த செவுத்து அப்படியே உருகி ஊத்தி வெடி சதற வைக்கும். அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். இந்த போட்டு இந்த மண்புழ கழண்டு போச்சுல, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கை மாதிரி மாத்தி இழுத்து ஓங்கி ஒரு குத்து குத்துக்கு வர சாக்குவேவ்ல எல்லாம் அப்படியே கிளியர் ஆக அவ்வளவுதான்டா கார ஜோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா மனுஷன் லிட்டரலா அதையுமே தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். டேய் என்னடா நடக்குது, யாரா மார்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மாறிடும். என்னதான் இவன் பிடிச்சிருந்தாலுமே ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல. மட்டான ஒரு இழுத்து கூட வேகமா போய் ஒரு இடத்துல குத்துவான். சோயா அஃப்கோர்ஸ் காரோட ஜோலி முடிஞ்சிடும். நீ என்ன நினைச்ச, லார்டு உரைச்சி அப்படிங்கிறது பயங்கரமான அல்டிமேட் லைஃப் ஆமு. அவரோட கரண்ட் பவரை பாத்தீங்கன்னா நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெத்தி வெட்டுறா, தோத்ததை ஒத்துக்கிறியா? என்ன சிரிப்பு முட்டாத, நான் பயங்கரமான ஜீனியஸு. ஒரு தடவை விழுந்துட்டேன்னா மறுபடியும் அதே ட்ரிக்கு விழ மாட்டேன். அவன் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். ஆனா என்னதான் இருந்தாலுமே அவன் ஒரு விஷயத்துக்கு திணறிட்டு இருக்கான். எது ஒரு விஷயத்துக்கு திணறானா? பயம். அவன் பயமாவே எனக்கு இல்ல, உண்மையான பயனா என்ன நான் காட்டுறேன்டா. அவனோட பாடி என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா என்னோட டெக்னிக் அதையுமே உடைக்கும்டா, அதை உடைச்சு நவுத்துண்டா அப்படின்னு ஐக்கானிக்கான அந்த போஸ போட்டு நிக்க. இப்ப பயப்படுறியா? இந்த போட்டு இவங்களுக்கா ஒரு மாதிரி இருப்பானுங்க. பட் திடீர்னு இவன் அந்த போஸ போட்டு நின்றுவான். என்னடா பண்றாங்க? தம்பி நீ மட்டும் தான் ஜீனியஸ் நினைச்சிட்டு இருக்கியா? நானும் ஜீனியஸ் தான்ப்பா. லார்டு உரைச்சியால ஒரு தடவை ஒரு டெக்னிக்க பாத்துட்டாரு அப்படின்னா அதே அவரால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். என்ன சொல்ற காரோ? பயம் தானே வேணும், பயம் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப என்னோட உண்மையான பயத்தை நான் காட்டுறேன். நீ என்னோட பிஸ்ட மட்டும் தானே காப்பி பண்ணுவ, நான் சிம்பிளான டெக்னிக்க போட்டு ஒன்னே முடிக்கிறேன்டா. கொய்யால என் கூட மோதிரத்துக்கு நீ வருத்தப்படுவடா அப்படின்னு ஜம்ப் அடிச்சு வேகமா போவான். இந்த பகுதி இவன் டெக்னிக்க போட அந்த பகுதி இவன் கை கால்ல இருந்து வர ஒவ்வொரு மண்புழுவும் இவன் டெக்னிக் இவனுக்கே ரிப்பீட் அடிச்சு விடும். சோயா அஃப்கோர்ஸ் செவுத்துல சொல்லிடுவான்.
உன்னோட குறிக்கோள் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நீ என்னதான் ஹீரோஸை டிஃபீட் பண்ணணும், எல்லா ஹீரோஸையும் டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சா கூட டீப் டவுன்ல ஏதோ ஒரு இடத்துல நீ மான்ஸ்டரா மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உனக்கு கிடையாது. சொல்ல போனா நீ மான்ஸ்டரா மாறதுக்கோ இல்ல மான்ஸ்டரா மாறதுக்கு ஏதோ ஒரு சமயமோ உனக்கு செட் ஆகல. அதனால தான் நீ என்னதான் இவ்வளவு தூரம் போனாலுமே நீ ஹியூமனிட்டியை தொங்கிட்டு தான் கிடப்ப. ஆனா அது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. பியூர் ஆட்டான ஒன்னே மாதிரி ஒரு ஆளுங்க தான் ரொம்ப ஈஸியாவே கரெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஈஸியாவே அவனை பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். ஒன்னே மட்டும் ஒரு ஆளு எனக்கு ஒரு ட்ரம் கார்டா இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஹீரோ அசோசியேஷன் எஸ் ரேங்க் மட்டும் நிறுத்தல, அவங்களோட பவர்ஃபுல்லா எவனே ஒருத்தன் வச்சிருக்கான். இது கீழே தான் நாய்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, ஆனா திடீர்னு நின்று போச்சு. என்னவா இருக்கும்? சோயா இதோட இந்த சாப்டர் அப்படியே முடியுது. இதுல போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. இந்த போனஸ் சாப்டர் சும்மா வெத்து வெயிட்டான ஒரு சாப்டர். சொல்ல போனா மாங்கா படிச்சுட்டு போயிட்டு இருப்பான், அங்க ஒரு மான்ஸ்டர் வரும், அதுல அதை பத்தி பெருமையா எழுதிருப்பானுங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த மாதிரி எழுதிருப்பானுங்க. அதே மான்ஸ்டரை நேரில் பார்ப்பான், அப்படியே அடிச்சு துவச்சிருவான். இவ்வளவுதான் இந்த சாப்டரே இருக்கும். சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். அந்த 7th எபிசோட் பார்த்தோம்னா இன்னைக்கு நைட் இல்லைன்னா மிட் நைட்ல பார்த்தோம்னா மெம்பர்ஸ்க்கு ரெடி ஆயிரும். சோயா லவ் யூ so much.